ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல காவேரி எங்கே உள்ளே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அங்கேங்கன்னு போயிட்டு பார்க்குறாங்க. என்ன பாட்டி, காவேரி எங்குமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாட்டிமா பயங்கரமாக அழுது நாடகம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. சித்தி, பாட்டி ஏன் இப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரி இறந்து போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அன்பரசுமே, ஆமாப்பா விஜய், நீ உன் மனசை தேத்திக்கணும். காவேரி உன் கூட இனிமே இருக்க மாட்டா, அவள் இறந்து போயிட்டா, எப்போவோ செத்துட்டா, ஸ்பாட் அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே விஜய் இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க, அப்போது குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம ராதா இருந்துட்டு, இங்கே பாருப்பா, காவேரிக்கு லைட்டாக மூச்சு மட்டும் இருந்தது. ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சிசரிங் பண்ணி குழந்தைய எடுத்தாங்க. அடுத்த செகண்டே காவேரியோட உயிர் போயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்பவே பரிதவிச்சு போயிட்டோம். அழுது அழுது எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வற்றி போச்சுப்பா. அந்த அளவுக்கு அவ்வளோ துக்கமாக இருந்தோம். ஆனால் நீ கான்ஷியஸே இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் உனக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்ததுப்பா அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜயால் இது எதையுமே ஏற்றுக்கவே முடியல. காவேரி விட்டு எப்படி நம்ம இருக்கிறது, அவள் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவள் இல்லாத இந்த வீட்லேயும் இந்த உலகத்துலேயும் நான் எதுக்காக இருக்கணும், நான் செத்து போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க விஜய். உடனே நம்ம பாட்டிமாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இந்த காவேரியை விஜய்கிட்டேருந்து பிரிச்சதே விஜய் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ செத்து போகிறேன்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக விஜய் பக்கத்தில் வந்து, இங்கே பாருப்பா விஜய், நீ இப்போ செத்து போயிட்டா அப்படின்னா இப்போது இந்த குழந்தை யாருப்பா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி, ஆமாப்பா, குழந்தைக்காகவாது நீ உயிரோடு இருக்கணும்ல, அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்ல, அதுக்கு அப்பான்ற ஸ்தானத்தில் நீ தானே இருக்கணும். அம்மாவா அப்பாவா எல்லாத்துமாவும் நீ தான்ப்பா இருக்கணும். நீயும் அந்த குழந்தைய விட்டு போயிட்டா உன்ன மாதிரியே அந்த குழந்தை அனாதையாக வளரணுமா, அதாவது அப்பா அம்மா இல்லாமல் வளரணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க. பாட்டி, காவேரி இல்லாமல் நான் எப்படி பாட்டி, அவள் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருந்தது இல்லையே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவள் வேணுன்றதுக்காக நான் எத்தனையோ பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு நின்றுருக்கேன் பாட்டி. அப்படி இருக்கிறப்போ அவள் எப்படி பாட்டி என்னை விட்டுட்டு போகலாம், அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப பரிதவிப்பாக இருக்குது. விஜய்கிட்ட காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லிடலாமா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு அப்படின்றதையுமே நம்ம கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்லிடணும். அது வந்துப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பாட்டிமா இருந்துட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க. வேண்டாங்க, தேவையில்லாமல் என் கூட சண்டைக்கு வராதிங்க, விஜய் வாழ்க்கையிலையும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிக்னல் கொடுக்குறாங்க. தாத்தாவுக்கு வேறு வழியே இல்லை. விஜய் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக வாழணும். அதே சமயம் அவன் காவேரி நினச்சி வருத்தப்படுறதையுமே நம்ம தாத்தாவால் பொறுத்துக்க முடியல. ரொம்பவே அவருக்கு ஃபீலிங்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தாத்தா ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க. அதை விட நம்ம விஜய்க்கு தான், விஜய் வந்து காவேரி எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு, பாசமாக பார்த்துக்கிட்டாரு, எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது காவேரி இல்லை அப்படின்றத நம்ம விஜயால் ஏற்றுக்கவே முடியல. குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைய பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க. உன்னை நானும் அம்மாவும் எப்படியெல்லாம் வளர்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவள் என்னை விட்டு போவான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. நம்ம ராதாக்குமே விஜய் அழுகிறத பார்த்து பயங்கரமாக அழுக வருது. உடனே நம்ம பாட்டியமாக இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு குழந்தைக்காக நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்து தான்ப்பா ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி ஒவ்வொருத்தையுமே புதுசு புதுசாக பேசுகிறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. அதனால் ஆனால் சாரதா காவேரியை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா, என்னம்மா, எதுக்காக நீ என்னை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்க, நான் தான் நல்லபடியாக வந்துட்டேலம்மா, அப்புறம் என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லடி, காலங்கள் சில விஷயத்தை எப்படியெல்லாம் திருப்பி புரட்டி போட்டுருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது காவேரி வந்து நம்ம பாட்டிமா இருந்துட்டு, காவேரி நீ வா, ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க, கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் உனக்குமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து காவேரி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. கங்கா இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ அழுகிறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லைல்ல, எனக்கு என்னமோ விஜயை நம்ம ஒரு வாட்டி பார்த்துருந்தா கூட நல்லா இருந்துக்குமோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அதான் காவேரி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுல்ல, பேசாமல் நீயும் போயிட்டு விஜய் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. அவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ
இருக்கிறப்போ நம்ம போய் பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்பு தானம்மா. நமக்கும் மனசுக்கு திருப்தி வேணும்ல. ஒருவேளை விஜய் பொழைச்சிட்டாரு அப்படின்னா கூட நம்ம காவேரியை எப்படியாவது குணப்படுத்தி அ விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும்ல. ஒரு வேளை விஜய் வந்து பொழைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக காவேரி விட்டு கொடுக்கவே மாட்டார். காவேரி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருமா, நிவனையும் நிவனும் நீயும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வாங்க. இல்லை கண்டிப்பாக ஒருவேளை நான் உயிர் பொழைச்சி வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லைனா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். எது ஒன்றுமே பாட்டிமாவை ஃபோன் பண்ணி நம்ம விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கங்கா, நானும் அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். விஜய் தம்பி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்த வரைக்குமே நம்ம எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு நிலைமையா? அது மட்டும் இல்லாமல் அவர் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறப்போ நம்ம ஒரு டைம் கூட போய் பார்க்கல அப்படின்னா அந்த விஜயோட பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் கூட மனத வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிவன் இருந்துட்டு இருங்க அத்தை, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாத்தாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போது தாத்தா வந்து ஃபோன் நம்பரை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இந்த தம்பி நமக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணாதீங்க. அவங்க போனதாகவே இருக்கட்டும். எதுக்காக தேவையில்லாமல் இந்த தம்பி நமக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஃபோனெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா வந்து ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே நம்ம பாட்டி விஜய் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. சொல்லுப்பா விஜய் அப்படின்னு சொல்லவும், இல்லை பாட்டி, காவேரிக்கு தான் அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், காவேரியோட ஃபேமிலியில் உள்ள யாருமே இங்கே இல்லவே இல்லையே, எங்கே போயிட்டாங்க அவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, என் பொண்ணே உயிர் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே எதுக்காக இருக்கணும்? நாங்கள் எங்கள் ஊருக்கே கிளம்பி போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கங்கா குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கா. இந்த டைமில் நாங்கள் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அத்தை என்னை பார்க்கறதுக்காக கூட வரல. இல்லை ஏன் என்னை அவங்க யாருமே பார்க்கறதுக்காக வரல? அவங்க பொண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமாக என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, அப்படியும் சுயநலமாக இருக்காங்களே, அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருப்ப. இப்போது அந்த குடும்பத்தால் தான் நீ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி இப்போ உயிர் பெற்று வந்திருக்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்காவது உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தோணுச்சா பார்த்தியாப்பா? அதான் அந்த மாதிரி சுயநலவாதிங்க கூட நீ சவகாசம் வச்சுக்காத. அவங்களோட சவகாசமே உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் காவேரின்னு நீ அவளுக்காக போய் இப்போது நீ எந்த நிலமையில இருக்கன்னு பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா குடும்பத்து மேலே கொஞ்சம் வெறுப்பை வந்து புகுட்டுறாங்க நம்ம விஜய் மனசுக்குள்ளே. விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக சாரதாத்தெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஏன் என்னை பார்க்காம போயிட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்ப்பா விஜய். நீ கண்டதெல்லாம் யோசித்து உன் மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ உடம்புக்கு முடியாதவன். இந்த மாதிரி டைமில் அதை இதுன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும்ப்பா. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட நிலைமை என்னப்பா ஆகுறது? நீ இந்த குழந்தைக்காக எதையுமே நினைக்கக்கூடாது. காவேரி உன் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்றதவே நீ மறந்துடணும்ப்பா. நான் சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, அது எப்படி பாட்டி, காவேரி என் வாழ்க்கையில் இல்லைன்னு எப்படி பாட்டி என்னால் ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியும்? அவள் என் உயிர் பாட்டி. என் உயிரை எடுத்துக்கிட்டு வெறும் உடம்பு மட்டும் இங்கே என்னை விட்டுட்டு அவள் போயிட்டா பாட்டி. அது எப்படி பாட்டி? அது கரெக்டாக பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. இங்கே பார்ப்பா விஜய், இப்போ தான் சொல்கிறேன், திரும்பவும் அவளை பற்றியே பேசி ஏன்பா இப்படி உன் மனசை போட்டு வருத்திக்கிற? நான் சொல்கிறத கேளுப்பா. இந்த குழந்தையோட முகத்தை பாருப்பா. இது உன் அம்மா மாதிரி. உன் அம்மாவும் காவேரியும் ஒன்று கலந்து வந்து பிறந்திருக்காங்க. இந்த குழந்தைய உன் காவேரியாவும் உன் அம்மாவும் நினச்சிக்கிட்டு இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்க செய்யணும்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து ஒரு வழியாக இங்கே விஜயோட மனசை தேத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே போனாவே காவேரியோட நினப்பு தான். அந்த ரூமில் காவேரி கூட பேசி சிரிச்சதுன்னு சொல்லிட்டு சில ஞாபகங்கள் எல்லாமே வருது. அது எதையுமே நம்ம விஜயால் ஏற்றுக்கவே முடியல. அதாவது காவேரி நம்மளை விட்டுட்டு போனது நிஜமான்றதை கூட அதை வந்து யோசித்து பார்த்து பயங்கரமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய். இப்போது நம்ம நிவன் இருந்துட்டு, அத்தை, தாத்தாவும் பாட்டியும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க.
பேசாமல் விஜய் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? விஜய் தான் அவ்வளோ சீரியஸாக இருக்கிறப்ப அது எப்படிப்பா ஃபோனை எடுப்பார்? எப்படியும் விஜயோட ஃபோனு ஒரு வேளை ராதா ஆண்டி கிட்ட கூட இருக்கலாம்ல, நான் அதுக்கு தாங்க சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இப்போது விஜய்க்கு எதுவும் ஆகலை அப்படின்றதுனால விஜயோட ஃபோனு விஜய்கிட்ட தான் இருக்குது. இப்போது கால் பண்ணவும் விஜய் வந்து நிவன்கிட்ட நம்மளே கால் பண்ணி பேசியிருக்கிறோம். காவேரி நம்மளை விட்டுட்டு போன நினப்பில் நமக்கு யாரோட நினப்புமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசவும், இதை கேட்ட விஜய்க்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஏன்னா விஜய் ரொம்பவே அபாய கட்டத்தில் இருக்காரு. அந்த வெண்பிளன் அதாவது அந்த இதை எடுத்தோம் அப்படின்னா மூச்சு நின்றும், அவன் உயிர் பொழைச்சே வரமாட்டான்ற மாதிரி தான் நம்ம தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருப்பாங்க. நம்ம நிவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மூச்சே நின்று போகுது. நிவன் என்ன நிவன் கால் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விஜய் பேசவும், நம்ம நிவன் இருந்துட்டு விஜய் பிரதர் நீங்கள் நல்லாயிட்டீங்களா, உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரதர் அப்போது எனக்கு சரியாகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை பிரதர், இல்லை தாத்தாவும் பாட்டியும் தான் உங்களுக்கு மூச்சையே லைட்டாக விட்டு விட்டு வருது, அந்த வெண்பிளான் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா விஜய் உயிர் பொழைக்க மாட்டான், செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதான் விஜய் நான் கேட்டேன், நீங்கள் இப்போ என் கூட பேசுகிறது எனக்கு கனவா நினவான்னு கூட தெரியல விஜய், உண்மையாகவே நீங்கள் விஜய் தானா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவன் டவுட்டாக கேட்கவும், என்ன சொல்கிறீங்க பாட்டியும் தாத்தாவும் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் விஜய், அப்போது காவேரி என்கிட்ட இறந்து போயிட்டதா சொன்னாங்க, அப்போது காவேரி இறந்து போயிட்டாலா உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம நிவன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விஜய் பிரதர் இப்படி பேசுகிறீங்க? இல்லை என் தாத்தாவும் பாட்டியும் சொன்னதை தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன் நிவன், சொல்லுங்கள் காவேரிக்கு என்னாச்சு, காவேரி நல்லா இருக்காளா இல்லை அவள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போது தாத்தாவும் பாட்டியும் காவேரியும் விஜயையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் நம்மக்கிட்ட விஜய் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. காவேரி இறந்து போயிட்டதா விஜய் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு இப்படி விஜய் கிட்ட போய் சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லுங்க நிவன், காவேரி இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிவன் வந்து, விஜய் பிரதர் காவேரி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க நிவன், நீங்கள் சொல்கிறது உண்மையா? ஆமாங்க அவள் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் தாத்தாவும் பாட்டியும் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நானும் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. எந்த நோக்கத்தோட என் தாத்தாவும் பாட்டி இப்படி சொல்லியிருப்பாங்க, என் தாத்தா பாட்டியா இப்படி பேசினாங்கன்றதை என்னால் நம்பவே முடியல நிவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிவன் சொல்கிறாங்க, விஜய் எனக்கு என்னமோ ஒன்று தோணுது அதை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் நிவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிவன் சொல்கிறாங்க, காவேரியால் தானே காவேரி குடும்பத்தை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு தான் பசுபதி வந்து காவேரியை பழி வாங்குற சாக்கில் உங்களையுமே பழி வாங்குறாங்க. காவேரிக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களையுமே டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ராகவுமே அதே தான். அது ஒருவேளை காவேரி கூட நீங்கள் ஒன்றா இருக்கிறது தான் பிரச்சனையோ, ஒருவேளை அவங்கனால காவேரி குடும்பத்தினால உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ, இனிமேவாவது நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒருவேளை தாத்தாவும் பாட்டியும் இப்படி ஒன்று பண்ணியிருப்பாங்களோ, காவேரியும் அதாவது உங்களையும் காவேரியையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி தான் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக சொன்னீங்க நிவன், முன்னாடியே காவேரியால் பிரச்சனை வருதுன்றதுக்காக என் பாட்டி விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். காவேரி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தேன், நான் எப்படி அழுந்தேன் தெரியுமா? எப்படியோ பிரதர் நீங்கள் நல்ல விஷயத்த என்கிட்ட சொன்னீங்க. காவேரி இப்போ நல்லா இருக்கால, எனக்கு அதுவே போதும். என் தாத்தாக்கும் பாட்டிக்கும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிவன் இருந்துட்டு, அதில் தான் ஒரு கஷ்டம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நிவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கப்போ நம்ம நிவன் சொல்கிறாங்க, காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. உங்கள் கூட கல்யாணம் நடந்ததோ, ஏன் அவங்க அப்பா இறந்து போனது கூட அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க விஜய். நீங்களே இப்போது காவேரி முன்னாடி வந்து நின்றீங்க அப்படின்னா கூட யார் இவங்க அப்படின்ட்டு தான் காவேரி கேட்பா. ஏன்னா அவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, நானும் காவேரியும் எந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவளுக்கும் தெரியும், அதை எப்படி அவள் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிவன் இருந்துட்டு, மறந்துட்டாங்க விஜய், வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு, விடுங்க நிவன், மறந்து தானே போனா, ஆனால் உயிர் போகலைல்ல, அவள் இப்போ உயிரோடு தானே இருக்கா, அது போதும் நிவன் எனக்கு,
எப்போவுமே அவளுக்கு ஞாபகம் வராதுன்னு டாக்டர் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை விஜய். கண்டிப்பாக எப்போ வேணாலும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு குழந்தை பிறந்த விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டி தான் எங்ககிட்ட அழுந்து குழந்தை எங்ககிட்டே இருக்கும், காவேரியை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, விஜய் இறந்து போயிடுவான், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த குழந்தை மட்டும்தான், குழந்தைய விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அழுது நாடகம் போட்டு குழந்தைய அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம விஜய் பயங்கரமாக கோவப்படுறாங்க தாத்தா பாட்டி மேலே. இங்கே பாருங்க நிவன், காவேரி பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. காவேரி என்னை மறந்து போனால் போயிட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவள் உயிரோடு இருக்கா. அவளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வரப்போ நான் தான் அவளோட புருஷன்றது அவளுக்கு தெரிய வரும்ல. அது என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நான் ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படியுமே காவேரியோட ஊருக்கு போகிறதுக்காக தான். அதுக்கு முன்னாடி தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம விஜய் வெளியே வராங்க. இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க. பாட்டி இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு விஜய்க்கு காவேரி நினப்பாக தான் இருக்கும். காவேரி எப்படியாவது அவன் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, என்னதான் நீ இப்படி விஜய்க்காக யோசித்தாலும் காவேரியை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்ல கல்யாணி. அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரி மேலே எந்த அளவுக்கு பாசமோ அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ரொம்ப பாசமாக இருக்கிறவங்கள பிரிக்கிறது நல்லதா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. விஜய் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அந்த பசுபதியால், காவேரி குடும்பத்தினால. அவங்களுக்கு வர பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்காக போய் இப்போது விஜய் இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கான். இங்கே பாருங்க, எனக்கு விஜயோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் நிம்மதியாக சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை அவன் பிள்ளை கூட வாழணும். அது மட்டும் இல்லாமல் அவனோட வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறது அப்படின்றதுமே எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் காதில் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. போதும் நிறுத்துங்க பாட்டி, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அதெல்லாம் இந்த ஜென்மத்திலே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட வாய்ஸு. இதை கேட்ட நம்ம பாட்டிமாக்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. ஒரு மாதிரி அப்படியே கை கால்லாம் நடுக்கம் எடுத்துக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, விஜய் இருக்காங்க. இங்கே நம்ம அன்பர்ஷு, ராதா, தாத்தா பாட்டின்னு இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. விஜய், என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பாவா? என்ன பாட்டி, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? காவேரியை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ காவேரி என்கிட்ட இருந்து ஒரே அடியாக பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் பாட்டி இப்படி என் வாழ்க்கையில் விளையாடுறீங்க? நான் சந்தோஷமாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலையா? பாட்டி, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. நான் என் சந்தோஷத்தில் மண்ணை வாரி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்ட எங்கள் தாத்தா இருந்துட்டு, விஜய் அது வந்துப்பா தாத்தா, நீங்கள் பேசாதீங்க தாத்தா, நீங்கள் எப்பவுமே எனக்கு நல்லது தான் செய்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுப்பா. போதும் நிறுத்துங்க பாட்டி, நீங்கள் உங்கள் வாயாலேருந்து எதுவுமே பேசவே பேசாதீங்க. முதல்ல என்னை விஜய்னு கூப்பிடாதீங்க பாட்டி. எனக்கு ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் உயிரோடு இருக்கணும்னு தோணுது. நான் செத்துட்டதா விஜயோட நீ காவேரியோட வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு. காவேரி உயிரோடு தான் இருக்கா. ஆனால் காவேரி இறந்து போயிட்டதா என்கிட்ட சொல்லி எப்படியெல்லாம் நாடகம் நடிச்சிங்க. ஒரு குழந்தையையும் ஒரு தாயையும் பிரிச்சிருக்கீங்க. என்னையும் என் காவேரியும் பிரிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்து போயிட்டதா அவங்கக்கிட்ட, அவள் இறந்து போயிட்டதா என்கிட்டன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி பாட்டி மனசு வந்தது? வாய் கூசாமல் இப்படி நான் இறந்து போயிட்டதா அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்களே, அப்போது நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சொல்லுங்கள் பாட்டி, நான் செத்து கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ விஜய், என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? நீ அந்த பசுபதி கிட்ட சிக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையும் உயிரையும் இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்ப்பா. அந்த காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களால் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்பா. வாழ்க்கை ஃபுல்லாக நீ நிம்மதியாக வாழவே முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்லவும், போதும் பாட்டி போதும், நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சது எல்லாமே போதும். காவேரி நானும் குழந்தைன்னு 3 பேரும் குடும்பமாக எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லிட்டு நாங்கள் கனவு கண்டோம் தெரியுமா? ஆனால் அந்த ராகவ் என்னையும் காவேரியும்
இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி எங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். அந்த பசுபதியும் சரி, ராகவும் சரி, கண்டிப்பாக அவங்கள நான் சும்மாவே விட போகிறது கிடையாது. ஆனால் ஏன் பாட்டி, ஏன் என் சந்தோஷம் எதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம நீங்களா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறதுனால இப்படி எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா? ஒருவேளை காவேரி என்னை விட்டுட்டு போயிருந்தாலுமே இன்னொரு கல்யாணத்தை பற்றி நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன் பாட்டி. ஏன் பாட்டி என்னை புரிஞ்சிக்காம இப்போ என்னென்னமோ செஞ்சு நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஆனால் அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக போய் முடியாது பாட்டி. காவேரி தான் எனக்கு சந்தோஷம், துக்கம் எல்லாமே அவள் மட்டும்தான் பாட்டி. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் எதுக்காகவும் தண்டிக்கவே மாட்டேன் பாட்டி. நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன். உங்கள் சொத்து சொகம்னு எனக்கு எதுவுமே வேண்டாம் பாட்டி. எனக்கு காவேரி தான் வேணும். காவேரி, என் குழந்தை, நான் 3 பேரும் யாருமே இல்லாத ஒரு நாட்டில் போயிட்டு நாங்கள் எங்கேயாவது பொழைச்சிக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்கிறத கேளுப்பா. அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சுப்பா. இப்போ நீயே போய் முன்னாடி நின்னாலுமே நீ தான் விஜயா இல்லை யாருன்னு கேட்பா அவ. அப்படி இருக்கிற டைமில் நீ போய் இது பண்ண முடியுமா? இதுதான் சாக்கு, இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவளை விட்டு தள்ளிடுப்பா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிம்மா சொல்கிறாங்க. பாட்டி, திருந்தவே மாட்டிங்களா? நான் இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் பாட்டி. எனக்கு என் காவேரி வேணும். காவேரி, குழந்தை, நானுன்னு சந்தோஷமாக வாழணும். இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். இனிமேல் என் முகத்திலே முழிச்சிடாதீங்க பாட்டி. எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்க கூடாதோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டீங்க. பேரனவே இறந்து போயிட்டு தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதா இருந்துட்டு, விஜய் இங்கே பாருப்பா, சொல்கிறத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க சித்தி. என்னதான் இருந்தாலும் உங்களை நான் என் அம்மாவை தான் முதல்ல இருந்து நினச்சேன். நடுவில் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் விவாகரத்து காவேரிக்கே எனக்கும் விவாகரத்துக்கு ரெடி பண்ணது, எனக்கே தெரியாமல் என்னென்னவோ பேசுனது, அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு காவேரி இறந்து போனதா சொன்னது, இதை எதையுமே நான் மறக்க மாட்டேன் சித்தி. யாருமே என்னை பார்க்குறதுக்காக யாருமே என்னை தேடி வராதிங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்கிறத கேளுப்பா. போதும் தாத்தா, போதும். நீங்கள் என் மேலே வச்ச பாசம் எல்லாமே போதும். இனிமே எனக்காக யாருமே வேண்டவே வேண்டாம். எனக்கு காவேரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்ப போகவும், உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, விஜய் போகாதப்பா, நீ தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யணுன்றதுக்காக பாட்டி இப்படியெல்லாம் பண்ணி முட்டாள்தனமான ஒரு விஷயத்த முடிவெடுத்து பிளான் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டா. எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா தாத்தா, கண்டிப்பாக பாட்டி திருந்தவே மாட்டாங்க. முன்னாடியே விவாகரத்து விஷயத்தில் இப்படி தானே பண்ணாங்க. நான் இனிமேல் இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. காவேரி தேடி நான் காவேரியோட ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி வந்துடவும், பாட்டிமா தலையடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.